ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.5ல ஃபர்ஸ்ட் சம் பார்ப்போம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம்மு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, செக் வெதர் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ் ஆர் இன் ஏபி. ஏபி அப்படின்னா அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா சாமி? அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். சரி, இந்த கொஸ்டின்ல இருங்க, ப்ரோக்ரஷன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல 3 டேர்ம் கொடுத்துருக்காங்க. இது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இது போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் ஒரு நம்பர்ல ஒரு சில சம்ஸ் தரேன். ஸோ அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். 2, 4, 6, 8 இப்படி போயிட்டே இருக்கு. இப்போ இந்த சீக்வன்ஸ் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டா அதை எப்படி செக் பண்றது அப்படின்னா, இது என்னோட ஃபர்ஸ்ட் டேர்ம், இது என்னோட செகண்ட் டேர்ம், இது என்னோட தேர்ட் டேர்ம், இது என்னோட ஃபோர்த் டேர்ம். ஓகேவா? இப்போ நல்லா கவனிப்பா, இந்த 2 டேர்மையும் மைனஸ் பண்ணணும். A2 மைனஸ் A1. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா 4 மைனஸ் 2 2. அகைன் A3யவும் A2வையும் மைனஸ் பண்ணணும். A3 மைனஸ் A2. A3 என்னது 6 மைனஸ் 4 2. இப்ப நல்லா கவனிச்சீங்கன்னா ரெண்டுத்தோட ஆன்சர் சேமா இருக்கும். ஆமாவா? அப்போ மைனஸ்க்கு டிஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. டிஃபரன்ஸ்னா மைனஸ்னு அர்த்தம். ஸோ டி. ஸோ A2 மைனஸ் A1 இஸ் ஈக்குவல் டு A3 மைனஸ் A2. அதாவது செகண்ட் எலமெண்ட்டையும் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டையும் மைனஸ் பண்ற ஆன்சரும் தேர்ட் எலமெண்ட்டும் செகண்ட் எலமெண்ட்டும் மைனஸ் பண்ற ஆன்சர் ரெண்டும் சேமா வந்துச்சுன்னா இது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல இருக்குன்னு அர்த்தம். கிளியரா இருக்கா? புரியுதா? இப்ப சம்முக்கு வாங்க. சாரி, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் போட்டேன். இப்ப சம்முக்கு வாங்க. இது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் a minus 3, a minus 5, a minus 7. ஸோ அப்போ இது A1, இது A2, இது A3. ஸோ அப்போ இந்த 2 டேர்மையும் ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ணணும். ஸோ A2 மைனஸ் A1. A1 மைனஸ் A2 கிடையாது ராஜா, A2 மைனஸ் A1. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? மாத்தி போட்டுறாதீங்க. ஃபர்ஸ்ட் A2 எழுதுங்க. A மைனஸ் 5, இங்க ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா, அந்த மைனஸ் இங்க. அடுத்தது A1ங்கிறது A மைனஸ் 3. அடுத்து A மைனஸ் 5, இந்த மைனஸை உள்ளுக்குள்ளார மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் A பிளஸ் 3. ஸோ அப்போ உங்களோட ஆன்சர் என்ன? பிளஸ் A மைனஸ் A கேன்சல், இங்க மைனஸ் 2. இதுதான் A2 மைனஸ் A1ஓட ஆன்சர். சரியா? இப்போ அகைன் என்ன பண்ணணும்? A3 மைனஸ் A2, இவங்க ரெண்டு பேர்த்தையும் மைனஸ் பண்ணணும். A3 மைனஸ் A2. A3 என்னது? A மைனஸ் 7. மைனஸை போட்டுக்கிறேன். A2 என்னது? A மைனஸ் 5. ஸோ அப்போ A மைனஸ் 7 மைனஸ் A பிளஸ் 5. ஸோ இதுவும் கேன்சல். ஸோ மைனஸ் 7ல பிளஸ் 5 போச்சு அப்படின்ட்டுனா மைனஸ் 2. ஸோ A3 மைனஸ் A2. ஸோ அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன்? டிஃபரன்ஸ் எப்பயுமே சேமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, ஸோ A2 மைனஸ் A1க்கும் ஒரே ஆன்சர் தான், A3 மைனஸ் A2க்கும் சேம் ஆன்சர் தான். ஹென்ஸ் திஸ் சீரீஸ் இஸ் இன் AP. எழுதிருங்க. திஸ் சீரீஸ் இஸ் arithmetic progression. முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். தேங்க்யூ.